எல்லாருக்குமே நன்றி. என்ன டாபிக்னா இன்னைக்கு வந்து இணைய வன்முறையும் காவல்துறையும். ஸோ ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பற்றியும் அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க போலீஸ் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன்னா பர்சனலாக அனுபவிச்சிருக்கோம், ஒன் இயராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இருக்க ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் நம்ம. ஸோ அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எல்லாருக்கிட்டையும். போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இணைய வன்முறையும் காவல்துறையும். ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். வரவங்க அப்புறம் ஏதாவது சந்தேகம் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா அதை பற்றி பேசிக்கலாம். ஸோ முதல்ல எய்ட்வாக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னும்போது உடனடியாக இப்படிலாம் நடக்குதா, இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்தாங்க, கையில் எடுத்தாங்க இந்த விஷயத்த. ஸோ கொரோனா லாக்டவுனில் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு எங்களெல்லாம் பேச வச்சாங்க. யார் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. உடனடியாக ஒரு ஜூம் மீட்டிங் அப்படிங்கிறதும் இப்போ எல்லாருக்குமே வாழ்வாதாரம் பிரச்சனை இருந்துட்டு வர சமயத்தில் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போதும் இதை கையில் எடுத்து பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் விமன் ஜேர்னலிஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பக்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னு மாதர் சங்கம் எல்லாமே உள்ளே வந்திருக்கு. ஸோ நிஜமாகவே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எல்லா பெண் பத்திரிகையாளர்கள் சார்பாகவும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எதுக்கு எடுத்தாலும் பெண்கள் பிரச்சனை வந்தால் இவங்களாம் இவங்கன்னா எங்கன்னு ரொம்ப ஈஸியாக கேட்டுடுறாங்க ஆன்லைனில். ஸோ அது அப்படி கிடையாது. இவங்க நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க. அது நிறைய பேர் வெளியில் நம்ம கவனிக்கிறதில்ல. நம்ம பீப் சாங் கதையை மட்டும் பெரிய கவரேஜ் இருந்ததுனாலையோ இல்லை நம்ம மக்களும் அதை பற்றி அதிகமாக பேசினாலே அதையே எல்லோரும் பேசிடும். ஸோ ஓகே, அது அவுட் ஆஃப் த டாபிக், அதை நம்ம தனியாக ஆன்லைனில் பேசலாம். ஸோ நான் சில விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது. நான் முதல்ல தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் என்னென்னா இந்த விமன் ஜேர்னலிஸ்ட் ஆன்லைன் இணைய வன்முறை அப்படிங்கிறது, இணையத்தில் அபசமாக பேசுறது, ஒரு இமேஜ் டேமேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு அடுத்ததாக வேலை இல்லாமல் பண்ணுறது, ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறது, அவங்கள பற்றி பர்சனல் லைஃப் பற்றி பேசுறது, அவங்க இமேஜை மொத்தமாக காலி பண்ணுறது, அடுத்து எதுவுமே பண்ண முடியாமல் அவங்கள ஒரு முடக்கி மூளையில் தான் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 7 இயர்ஸாக விமன் ஜேர்னலிஸ்ட் கண்டினியூவஸாக இந்த மாதிரி இமேஜ் டேமேஜ் பண்ணி அவங்கள திரும்ப பேச விடாமல் பண்ணி அவங்க திரும்பவும் எந்த வேலையிலையும் போக விடாத மாதிரிக்கு போனவங்க 7 வருஷமாக தொடர்ந்து இப்போ வரைக்கும் எந்த தண்டனையுமே கிடைக்காம, எந்த பெரிய விசாரணைக்குள்ளேயே இல்லாமல் இன்னமும் அடுத்தடுத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஜாலியாக போயிட்டு வந்துட்டு திரும்பவும் வந்து அதே மாதிரி அடுத்தடுத்த பெண் பத்திரிகையாளர்களை பண்ணுறது வந்து நடந்துட்டுருக்கு. ஓகே, இது பெண் பத்திரிகையாளருக்கு மட்டுமா அப்படின்னா நிஜமாக கிடையாது. எல்லா பெண்களுக்குமே ஆபாச தாக்குதலும் ஆபாச மிரட்டல்களும் ஆன்லைனில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பெண் பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப கூடுதலாகவே இருக்குது. அதை பிளான் பண்ணி இவங்கெல்லாம் இங்கே வேலை பார்க்கக்கூடாது, அதுவும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க, இல்லை கொஞ்சம் டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னா இன்னமும் ஜாஸ்தியாக இருக்குல்ல. இல்லை நிறைய ஒப்பீனியன் இருக்குன்னா, டேலண்ட் சொல்கிறது ஒப்பீனியன் ஜாஸ்தியாக இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, வாய்ஸ் வெளியில் வருது, பெண்களோட வாய்ஸாக வெளியில் வருது அப்படிங்கிறதையே நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதுக்கு அடுத்தது அவங்கள எப்படி முடக்கலாம்னா, ஒன்று ஆபாசமாக பேசுகிறது, இல்லை அவதூறு பரப்புறது. அவங்கள பற்றி நம்மளை யாராவது ஆபாசமாக பேசினா நம்ம அதில் ரியாக்ட் கூட பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம திரும்ப பேசினா நமக்கு ரொம்ப அதுக்கெலாம் ஒரு அவமானமாக எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் அப் கூட பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இத்தனை வருஷமாக இருந்து. ஏன்னா எனக்குமே பர்சனலாக நடந்திருக்கு நிறைய. என்னை வந்து ஆன்லைனில் எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ அதை பற்றி நம்மளோட டைம்லைனில் கூட பேச முடியாது, நம்ம டைம்லைன் கூட நம்ம கொண்டு வர மாட்டோம். ஏன்னா எதுக்கு இதை போய் பேசிட்டு, இப்போ கூட யாராவது நம்மளை கேவலமாக பேசினாங்கன்னா நான் ஏதாவது குரூப்பில் ஷேர் பண்ணால் கூட ஏங்க இதை ஷேர் பண்ணுறீங்க, நீங்களே ஏன் போடுறீங்க அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இனிமேல் யாராவது நம்மளை பற்றி ரொம்ப மோசமாக வைக்கிறாங்கன்னா நம்ம தைரியமாக எல்லாருக்கும் முதல்ல சொல்லணும், இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத வந்து தைரியமாக சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம பயப்பட இல்லை அதை பற்றி பேசாமல் விட ஒருத்தராக இந்த மாதிரி பேசுகிறது ஒரு 10 ஆகுது, 10 பேர் 100 ஆகுது, 100 வந்து 1000 ஆகுது. நான் இது வந்து பர்சனலாக ஆன்லைனில் இருக்கிறதுனால நான் இது வந்து நான் சென்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யாராவது ரொம்ப மோசமாக எழுதுனாங்கன்னா எடுத்து போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதை பற்றி நிறைய பேர் பேசும்போது என்ன ஆகுது, ஒன்று அந்த ஆள் அதை நிறுத்துறாங்க, அது மாதிரி நடந்துக்கிறத நிறுத்துறாங்க.
அப்படி இல்லைன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஒரு சொல்யூஷன், ஒரு சின்னதாக ஒரு நகர்வு வருது. ஸோ இது எதுவுமே பண்ணாத சில ஜந்துக்களோட இமேஜ் வந்து பொதுமக்களே வந்து அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லாருமே, பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், ஆண்களுக்குமே இது நடக்குது. ஆண்களோட இமேஜுமே கண்டிப்பாக டேமேஜ் பண்ணுறாங்க எல்லாருமே வேணும். ஆண்களுக்கு நிறைய கருத்தியல்கள் இருக்குது அப்படின்னும் போது ஆண்களுக்கும் நடக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேச ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸை இனிமேல் நம்ம எல்லாருமே வந்து கொடுக்காம இருக்கணும். அது நம்ம பயந்து ஓடி ஒழிய தேவையில்லை. ஸோ நம்மளை பற்றி யாராவது அசிங்கமாக பேசினாங்கன்னா அது அவனோட தரத்தை தான் காட்டுமே ஒழிய அது எந்த விதத்துலையும் நம்மளோட தரமாக ஆகிடாதுன்றதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு இதை பற்றி பேசவும் வைக்கலாம். நம்ம இது எல்லாருடைய கவனத்துக்கும் கொண்டு போகலாம். இந்த நபரை வந்து இப்படியான நபராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகலாம். ஸோ நான் கமெண்ட்ஸ் இப்போ படிக்கல, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு நான் கொஷினுக்குலாம் ஆன்சர் கொடுக்குறேன். நம்ம கொஷின் ஆன்சர் செஷனும் போகலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த 7 வருஷமாக இந்த குறிப்பிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ உடனடியாக விட்டதுங்கிறது 7 வருஷமாக நான் அந்த பேர் கூட சொல்கிறேன். எனக்கு அவங்க பேர் சொல்ல வேணாம்னு எங்கேயுமே என்கிட்ட சொன்னது கிடையாது. நான் தைரியமாகவே சொல்கிறேன். ஸோ நான்லாம் ஊடகத்துறைக்கு வர அந்த முன்னாடி வந்துட்டு இருக்க காலத்தில் ஆன்லைனில் இந்த நடந்துட்டு இருந்துச்சு. கவின் மலர் அவங்களோட இமேஜ் வந்து டோட்டலாக வந்து மோசமாக எழுதுறது, அவங்க ஒரு சினிமாவுக்கு போனால் அந்த ஃபோட்டோ போடுறது, அவங்கள பற்றி தொடர்ச்சியாக அவதூறு பரப்பிட்டே இருக்குது. ஸோ இது வந்து 7 இயர்ஸாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி அவங்க எவ்வளோ ஹராஸ்மெண்ட்குள்ளே போனாங்க, எவ்வளோ மென்டலி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்குள்ளே போனாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இமேஜ் வந்து நான் இப்போவும் பெண் பத்திரிகையாளர்கள் அப்படின்னா ஒரு இமேஜை தப்பாக போர்ட்ரே பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரியான நபர்களால் தான் நிறையவே நடந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிற மாதிரி தான் இதுவுமே அதே மாதிரி தான் சினிமாவில் இருக்கும். எல்லா இடத்துலையும் என்ன இருக்கோ அதுதான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ மொத்தமாகவே பெண் பத்திரிகையாளரா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான அபிப்பிராயத்தை எல்லார்ட்டையும் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான நபர்களாலையும் நிறைய அந்த மாதிரி ஒரு ரீசனாக ஆயிடுறாங்க. ஸோ இந்த 7 இயர்ஸ் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அப்புறம் இமேஜ் டேமேஜிங்னு ஒன்று நடந்துட்டுருக்கு. அந்த இமேஜ் டேமேஜிங்கை வந்து இனிமேல் இந்த மூலயமா இந்த வீடியோ லைவ் மூலயமா சொல்லிக்கிறேன். இனிமேல் இந்த இமேஜ் டேமேஜிங்ன்றதுக்கு பெண் பத்திரிகை யாருமே இன்னும் கவலைப்படுறதா இல்லை. நாங்கள் எல்லாருமே திருப்பி வந்து அதை பற்றி பேச போகிறோம். கண்டிப்பாக அதை எல்லாருக்கும் வெளியில் சொல்ல போகிறோம். அதனால் நாங்கள் யாரையுமே பயப்படுறதா இல்லை அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். எய்ட்வா இன்னும் நிறைய தோழர்கள், ஒத்த கருத்து இருக்க தோழர்கள், பெண்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிற தோழர்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ சரியாக இருக்கும்போது அதை பற்றி இனி பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் அன்னைக்கு கூட ஒரு லைவில் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் பர்சனலாக நாங்கள் ஜூம் மீட்டிங் விமன் ஜேர்னலிஸ்ட் ஃபோரமில் நடந்திருக்கும் சொல்லியிருந்தேன். நாய் வந்து குலைச்சிட்டே இருக்கு, நம்ம ஓடிட்டே இருக்க முடியாது. என்னைக்காவது திருப்பி நின்று கல் எடுத்து அடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா 1 இயர் முன்னாடி வந்து சில பெண்களை பற்றி ரொம்ப மோசமாக எழுதிட்டே இருந்தார் அந்த பர்டிகுலர் நபர். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் 1 இயர்க்கு முன்னாடி போன ஜூலையில், அதாவது 2019 ஜூலையில் நாங்கள் தமிழ்நாடு விமன் ஜேர்னலிஸ்ட் ஃபோரம் மூலமாக இத்தனை பெண்களை பற்றி மோசமாக எழுதியிருக்காங்க ஒரு பெரிய லிஸ்ட்டோட போய் எங்கள் சார்பாக நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் கமிஷனரை போய் பார்த்தோம். அப்போ இருந்த கமிஷனர் வந்து விஸ்வநாத் சாரை போய் பார்த்தோம். எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆக்சுவலாக நடக்கிற பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஆனால் அதில் எந்தவித நடவடிக்கையுமே கிடையாது. அந்த டைமில் இன்னொரு பெண் பத்திரிகையாளரும் தனியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு 4-5 மந்த்ஸ் கழிச்சு. அவங்கள பற்றி வந்து ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி வெப்சைட்டில் ரொம்ப மோசமாக எழுதிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த நபர் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போனப்போ மேஜிஸ்ட்ரேட் பெயிலில் வந்து வெளியில் வந்துடுறாரு. ஆக்சுவலாக அந்த நபர் வந்து பெயிலில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் பெண் பத்திரிக்கையாளர் பற்றி தரக்குறைவாக எழுதிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் இந்த லாக்டவுனில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டில் போலீஸே வந்து கூப்பிட்டு ஒரு 8 டேஸ் கழிச்சு இதில் வந்து ப்ரைமா ஃபேஸி இருக்குது, இது வந்து ரொம்ப விமனை ரொம்ப கேவலமாக பேசி மென்ஷன் பண்ணி எழுதி நேமும் போட்டு அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அப்புறம் ரொம்ப மோசமான வார்த்தை. அது நான் சொல்கிறதுக்கு நான் அசிங்கப்பட தேவையில்லை. அது என்னென்னா ஐட்டம், ப்ராஸ்டிடியூட், விபச்சாரி, இந்த வார்த்தையெல்லாம் அதில் இருந்தது. பேரும் இருந்தது, இன்னாரோட பேரும் இருந்தது, அவங்க வேலை செய்கிற இடம், அந்த மாதிரி நிறையவே இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரைமா ஃபேஸ் இருந்ததுனால எடுத்துக்கிட்டாங்க. டிசி கூப்பிட்டு ஓகே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ ஓகேன்னு போய் ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு பண்ணி முடிச்சுட்டு ஓகே ஏதோ நடக்கும் பரவாயில்ல ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி வந்தது. பார்த்தா கடைசியில் நெக்ஸ்ட் டே 28th ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு பார்த்தா
அன்றைக்கே வந்து ஆக்சுவலாக அந்த நபரை தேடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் நைட்டு வந்து போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. அது சொன்னது வந்து எல்லாருக்கிட்டையும் கைதுன்னு தான் பர்சனலாக விமன் ஜேர்னலிஸ்ட் கிட்டலாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அது வந்து வெளியில் ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் வெளியில் வந்தாச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி யார் ட்வீட் பண்ணாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன நடந்துச்சு பேக்ரவுண்டில் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப மன உளைச்சல் எல்லாருக்குமே ஏற்படுத்துச்சு. என்னடா இது பிரைமா ஃபேசி இருக்குன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ தப்பு இருக்குது அந்த ட்வீட்லன்னு சொல்கிறாங்க. அப்படியுமே அதுவும் ஆல்ரெடி பெயிலில் இருக்க ஒரு நபர் அப்படின்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. மன உளைச்சலும் இருந்தது. என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கே ஒவ்வொரு வாட்டியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ரொம்ப நம்பிக்கையெல்லாம் போனதுக்கப்புறம் கமிஷனரை போய் திரும்ப மீட் பண்ணப்போ இல்லை நாங்கள் வந்து விசாரணை வலயத்தில் தான் வச்சுருக்கோம், அதனால் எப்போ வேணால் என்ன வேணால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறமும் இன்னொரு விமன் ஜேர்னலிஸ்ட் வந்து இன்னமும் மோசமாக பேர் இல்லாமல் எழுதிட்டா யாருக்கும் இப்போது தெரியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேர் இல்லாமல் எழுதிட்டா நம்மளை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு, ஏன்னா பேர் போட்டால் தானே இன்னாருன்ற மாதிரி நம்ம இவங்களேப்பா இவ்வளோ பேசுன்னு கேட்க முடியும். அதனால் பேர் இல்லாமல் எழுதிட்டா சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு அதே வேலையை திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரியான சிக்கல்லாம் போயிட்டே இருக்குது. அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் நபர், ஆக்சுவலாக இந்த ஒரு கேஸில் ஒரு பர்டிகுலர் நபர், பட் அவர் ஒரு வாட்டி இந்த பிரச்சனை பண்ணலை. அதே மாதிரி ஒருத்தருக்கு பண்ணலை, ஒருத்தருக்கே நிறைய மல்டிபிள் டைம்ஸ் பண்ணியிருக்காப்புல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. இது வந்து அதாவது மினிஸ்டர்ஸ் மேலேயோ இல்லை வேற யார் மேலேயோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற அஃபென்ஸ்க்கே இவங்களால நடவடிக்கை எடுக்க முடியுது. ஆனால் இது வந்து இந்த அனியன் படத்தில் வர மாதிரி 5 பைசா கதை மாதிரி இவ்வளோ பண்ணியுமே எந்த ஆக்ஷனுமே கிடையாது. ஆக்சுவலாக சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை ஆன்லைன் அபியூஸ், மினிஸ்டர்ஸ் பற்றி அவதூறாக பேசினது, பிரதமரை பற்றி அவதூறு பேசினதுக்கெல்லாம் கைது நடந்திருக்கு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டவங்க. கூப்பிட்டு நம்ம சொன்னாலே அவங்க திரும்ப பண்ண மாட்டாங்க. பட் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் அவ்வளோ மோசமாக நடத்தியிருக்க முடியுது. ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் இவங்க எல்லாருமே வந்து எந்த இதுவுமே இல்லை, இதுக்கு வந்து சட்டம் இல்லை, இல்லைன்னா இதுக்கு வந்து இதுதான் நடவடிக்கை எடுக்க முடியும், ஈவ் டீசிங்காக 6 வருஷம் தான் வரும், விமன் ஹராஸ்மெண்ட்டாக 6 இயர்ஸ்க்குள்ளே தான் போடும், 7 இயர்ஸ்க்கு மேலே தான் கைது பண்ண முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு பெயிலில் இருக்காரு, ஏன் நீங்கள் பெயிலை வந்து உங்களால் கேன்சல் பண்ணி அதே மாதிரியான விமன் ஹராஸ்மெண்ட்டில் திரும்ப கைதாகும் போது ஏன் உங்களால் பண்ண முடியலங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. அதனால போலீஸ் மேலே வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை இன்னமும் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியல. நிஜமாவே இனிமேல் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இருக்குது. ஸோ இது ரொம்ப பேட் எக்ஸாம்பிளாக தான் இது கண்டிப்பாக செட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். விமன் ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கு அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியாக எல்லாருக்கும் பிரபலமாக இருக்க ஒரு நபர் பண்ணுற விஷயத்துக்கே இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆன்லைனில் எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பெண்களை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஒவ்வொரு நாளுமே பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிக்கிறோங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர்றது வந்து நம்ம தோழருங்க கிட்டேருந்து தான் நம்பிக்கை கொண்டு வராமல் இருக்குது. அஃபிஷியல்ஸ்கிட்டேயோ இல்லைன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லைன்னா போலீஸ் சைட்லேருந்தோ பெரிய எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது இமேஜ் டேமேஜ் பேசிட்டோம். அப்புறம் வேலை இழப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஆன்லைனில் ஏதோ ஒன்று எழுதுறதுனால ஆஃபீஸ்லேயும் அதை பற்றி பெருசாக பேசுகிறது, இல்லை நம்மளை பார்க்குற பார்வை, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், ஓ இவங்க அந்த மாதிரி எழுதியிருந்தாங்களே, இவங்களை பற்றி இவங்க எழுதியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பேசுறதெல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணணும். நம்ம எல்லாருமே நினைப்போம், எதுக்கு யாராவது வேணால் அசிங்கமாக பேசினா அவன் பேசிட்டு போகிறான், நம்ம என்ன பண்ண முடியும், அது அவனோட பிரச்சனை அப்படின்னு நிறைய இடத்துல நானுமே அந்த மாதிரி பல வருஷம் இருந்திருக்கேன். லாஸ்ட் இயர் விமன் ஜேர்னலிஸ்ட்டுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நிறைய ஹராஸ்மெண்ட் இந்த சேம் பர்டிகுலர் நபரால் நடந்திருக்கு. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, எதுக்கு நம்ம வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கத்திட்டு போகிறான், நாய் மாதிரி குலைச்சிட்டு போட்டோம், அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணாது. ஆனால் அது அப்படியே இருக்க முடியல. ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது வந்து சரியும் கிடையாதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. அந்த 1 இயர் முன்னாடி விமன் ஜேர்னலிஸ்ட் ஃபோரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப கூட எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அது கொடுக்கறதுக்கு. ஆனால் மற்ற பெண்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. நான் அவங்களுக்காக போய் நிற்கணும் தான் அதில் நின்றது. ஆனால் அதை பற்றியும் கிண்டல் பண்ணி எழுதியிருந்தாங்க, இவங்கெல்லாம் போய் கொடுத்துருக்காங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு போட்டோம், அப்படி தான் நினச்சோம். அப்போலாம் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது என்ன பண்ணாலும் இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் என்னோட தாட்ஸ் வந்து மாறி இருக்கு. கண்டிப்பாக நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இதை பற்றி பேசணும், கண்டிப்பாக இதுக்கு வந்து சட்டப்படி அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமோ ஆக்ஷன்ஸ் பண்ணணுமோ போராடியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரீசெண்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 7 இயர்ஸ்க்கு முன்னாடி கவினுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எனக்கு இன்னும் நிறைய பெண்களுக்கும் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இப்போ இல்லைன்னா இது என்னைக்கு ஸ்டாப் பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கு நம்ம பேசாட்டி என்னைக்கு நம்ம பேச போறோம்? இப்போ நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணாட்டி நம்ம இனி எப்போ நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம்? இதுக்கு இப்போ நம்ம போராடாம விட்டுட்டோம்னா வேற எப்பயுமே இது போராட முடியாது அப்படின்றது தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புறேன். நான் நிறைய வேலைகள் அதனால பண்ணணும்னு தோணுச்சு. இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து பேசிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுத்து பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. பார்ப்பேன், தூரத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுவேன், எழுதுவேன் ட்விட்டரில், அவ்வளோதான் ஒழிய நிறைய பேச வந்தது கிடையாது எங்கேயுமே. ஆனால் இந்த ஒரு 1.5 மாதம் நிறைய இடத்துல நான் பேச எனக்கு வராது, கும்பல்லாம் கூட்டத்துலலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எனக்கு வரணும், இதை பற்றி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும், இந்த விஷயத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா பின்னாடி வரவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன நிலைமையோ 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன நிலைமையோ அதுதான் எங்களுக்கு இப்போ நடந்திருக்கு. இப்போ எனக்கு பின்னாடி வரவங்களுக்கும் இருக்கும். அட்லீஸ்ட் விமன் ஜேர்னலிஸ்ட்டுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த விஷயத்த இனி அடுத்த சாமானிய பெண்களுக்கோ, இப்போ ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, சமூகத்தில் நிறைய குரல் கொடுக்குற பெண்களுக்கு, எவ்வளோ பெண்கள் நிறைய பேசுகிற பெண்களுக்கு எல்லாரை பற்றியுமே ரொம்ப மோசமாக பேசுறது, அவங்க ஃபோட்டோ அசிங்கமாக போடுறது, இது எல்லாமே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. எல்லா பெண்களுமே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகணும், எல்லாருமே இக்னோர் பண்ணோன்னே இது முடிவு பண்ணால் இதுக்கு என்றைக்கு தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்? எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து இதை தாங்கிக்க முடியும்? எவ்வளோ பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க? எவ்வளோ பேருக்கு வேலை போயிருக்கு? எவ்வளோ பேருக்கு இமேஜ் போயிருக்கு? எவ்வளோ பேருக்கு வீட்டில் குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு? எவ்வளோ பேர் இதை பேலன்ஸ் பண்ண முடியும்? ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ்க்கு போகிறோம், பொழப்புக்காக ஆஃபீஸ் போகிறோம், வீட்டில் வேலை பார்க்குறோம், குழந்தைங்கள பார்க்குறோம், இது போக ஆக்டிவாக நிறைய விஷயங்களுக்கு பேசுகிறோம். ஆனால் இதில் வந்து நான் ஹராஸ்மெண்ட்டும், அதாவது பஸ்ஸில் நிறைய நாள் நம்ம சின்ன வயசுலலாம் பஸ்லலாம் பொண்ணுங்களாம் வரும்போது யாராவது ஹராஸ் பண்ண கூட வெளியில் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ நான் அந்த பொண்ணோட இமேஜ் தான், அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னமும் சமூகத்தில் இருக்குது. ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் வெளியில் நம்மளால் பேசுறது கூட முடியல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு உடைக்கணும் அப்படின்னு தோணுது. இப்போலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக டைலூட் பண்ணியே ஆகணும். யாராவது நம்ம மோசமாக பேசினா அது கண்டிப்பாக திருப்பி அதை பற்றி நம்ம வெக்கமே பட தேவையில்லை, நம்ம எல்லாருமே அதை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். அது கண்டிப்பாக வெளியில் சொல்லியே ஆகணும். அதனால நமக்கு அசிங்கம் கிடையாதுங்கிறது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கிறது நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். வெளியில் பேசணுங்கிறது தான் அடுத்த பாயிண்ட் எழுதியிருக்கேன். அதை நான் பேசிட்டேன். நான் வேலையை இழக்கிறதும் நிறைய நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வந்து இது ஆஃபீஸ்லேயும் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ஆகட்டும், வீட்லேயும் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது அவமானமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நம்ம ஆஃபீஸில் கூட நமக்கு மேல் அதிகாரிங்க இருக்காங்க. இது எல்லாருக்குமே சொல்கிறேன், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், பெண் பத்திரிகையாளர் ஆண் பத்திரிகையாளர்னு எல்லாருக்குமே சொல்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று நடக்குதுன்னா இந்த மாதிரி நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேங்கிறதுல நம்ம வந்து தெளிவாக நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்மளோட தாட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க. யாருமே புரிஞ்சிக்காம இல்லை. இப்போ எனக்கு நான் பர்சனலாக வந்து நான் எல்லாத்தையும் சொல்லும்போது வந்து தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, இப்படி தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏங்க இந்த வேலை, நீங்கள் இதை பார்க்காதீங்க அப்படிலாம் யாருமே சொல்லவே இல்லை. எல்லாருமே ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ இப்படிலாம் இருக்கா, கண்டிப்பாக இதுக்கு நம்ம பேசியே ஆகணுமே, இது கண்டிப்பாக நம்ம எதிர்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் கரெக்டான டைம் நினைக்கிறேன். இது ஆரம்பிச்சு நீ வந்து பெண்களை மோசமாக பேசுறது, கருத்தை வந்து கருத்தாக என்ன வேணால் சொல்லிக்கலாம், கருத்து இருக்குது, எதிர்கருத்தை சொல்லலாம், ஓகே, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் பெண் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப மோசமாக பேசுறது, ஃபோட்டோ தூக்கி போடுறது, இந்த ஃபோட்டோவில் அசிங்கமாக ஏதாவது கமெண்ட் பண்ணி போடுறது. இப்போ ரீசெண்டாக கவின் கூட அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அமைதியாக போகக்கூடாது. போனோன்னா அது ரொம்ப ரொம்ப பேட் எக்ஸாம்பிள் ஆகும். நம்ம திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிடக்கூடாது. இனி வர பெண்களுக்கு, இந்த துறைக்கு வர பெண்களாகட்டும், வேறு ஆன்லைனுக்கு நார்மலாக வர பெண்கள் கூட ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமையாக தான் நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் போலீஸ் அண்ட் சைபர் கிரைம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து தெரியுது, அவங்களுக்கு தெரியாமல் இல்லை எந்த விஷயமுமே. போனா இந்த நபர் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது.
நல்லா கொஞ்சம் நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே விஷயம் தெரியுது. பட் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன சொல்யூஷன் அப்படின்னும் போது எனக்கு புரியவே இல்லை. இது ஏன் இன்னமும் இப்படி இருக்குது கேட்டால் 66A இல்லை, ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் 66A வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க, அதனால எங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. நாங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுத்து அனுப்பிடுறாரு, இல்லைன்னா எங்களை ஏன் இதுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுவும் இப்போ சாத்தான்குளம் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் யாரையுமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லாததுக்கெலாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ தேவைன்னா தான் ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் திரும்பவும் என்ன நான் இதில் பதிவு பண்ண நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் அப்படின்னும் போது இது எல்லாமே ஓகே. ஒரு கேஸில் ஒரே ஒரு டைம் தான் நடந்திருக்கு அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டு. ஆனால் சீரியல் அஃபெண்டர் ஆன்லைனில் உட்காந்துட்டு ஒரு 7 வருஷமா 8 வருஷமாவோ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண முடியுது, அதுவும் ஒருத்தருக்கு பண்ணலை. இந்த மாதிரி வந்து லிஸ்ட் எடுத்தால் ஒரு 20 பொண்ணுங்க 25 பொண்ணுங்க பேர் நம்மளால் ஈஸியாக கொடுத்துட முடியும். ஆக்சுவலாக யாரை பார்க்குறவங்களால கூட அப்போ 25 பெண்களுக்கு, அதுவும் விமன் ஜேர்னலிஸ்ட்டுங்களாகட்டும் ஆக்டிவிஸ்ட்டுங்களாகட்டும் ஆன்லைனில் அதிகமாக பேசக்கூடிய பொண்ணுங்க இல்லை கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய பொண்ணுங்கனாலே இப்படியெல்லாம் அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது வந்து 7 இயர்ஸாக வந்து நமக்கு திரும்ப 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 அவங்கள பற்றி பேசும்போது இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுக்க முடியல. ஒரு வாட்டி பண்ணுறாங்க, இல்லை இப்போ வந்து கவினோட அந்த போஸ்ட் வந்து மாஃப் பண்ணி போட்டால் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே தெரியல. அதில் வந்து இந்த டெக்ஸ்ட் ஒரு மோசமான டெக்ஸ்ட் போட்டிருந்தாப்புல அந்த ஆள் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிட்டான் அந்த ஆள். ஸோ இது வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து இதுவே போதுமானதாக இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் நபர் வந்து அப்படி கிடையாது இல்லையா? ஸோ இன்னமும் அடுத்த வருஷமும் உட்காந்துட்டு இன்னொரு கூலாக இன்னொரு பொண்ணுங்களை பேசும்போது அப்போ நம்மலாம் எதுக்கு இருக்கோம், நம்மலாம் அப்போ நியாயம்னு ஒன்று இல்லையா அப்படிங்கிற மாதிரியாக ஒரு விரக்தி வருது சில நாளைக்கு. அதே மாதிரி சைபர் கிரைம் எடுத்துக்கும் போது சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆன்லைன் பற்றி அவங்களுக்கு தெரியுதா இல்லை, விஷயம் நடக்கிறது தெரியுது, பட் ஆன்லைனில் நடக்கிற பிரச்சனை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கும், எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், எவ்வளோ வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு அவதூறாக ஒரு நம்மளை போஸ்ட் போடுறாங்கன்னா அம்மா அப்பா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, அதேமாதிரி நம்ம ஆஃபீஸில் நம்மளை என்ன நினைப்பாங்க, யாரால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். எவ்வளோ பேர் வந்து கவுன்சிலிங் நான் பர்சனலாக விமன் ஜேர்னலிஸ்ட் ஸ்கூல்லையே வந்து கவுன்சிலிங் போனவங்களாம் இருக்காங்க இந்த மாதிரி அவதூறு பரப்புனா இந்த பர்டிகுலர் பர்சன்னால. அப்போது இந்த மாதிரி இல்லாமல் நிறைய ஆண்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்க்குனே இருக்கக்கூடிய ஆட்கள்னால எவ்வளோ பெண்களோட லைஃப் போயிருக்கும், வெளியில் சொல்ல முடியாமல் எவ்வளோ பேர் புழுங்கியிருப்பாங்க. வெளியில் சொல்ல இப்போ மீடியாவில் இருக்கனால நம்மளால பகிர்ந்துக்க முடியுது, நமக்கு கேட்குறதுக்கு குரல்க இருக்கு, காதுங்க இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுதோட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனால் எவ்வளோ பெண்களுக்கு அது மாதிரி சொல்ல முடியும்? எவ்வளோ பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் இருக்காங்க, காலேஜ் படிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு ஃபோட்டோ தூக்கி போட்டு ஈஸியாக டிபியில் வைக்கிறோம். ஸோ எஃபியும் அப்படி தான் இருக்குது, ட்விட்டரும் அப்படி தான் இருக்குது, சைபர் கிரைமும் அப்படி தான் இருக்குது, போலீஸும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு சேஃபான என்வரான்மெண்ட் எப்போ தான் இவங்க நமக்கு உருவாக்கி கொடுப்பாங்க? இப்படியே தான் நம்ம வந்து தொடச்சி போட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமும் வருது, விரக்தியும் வருது சில நாளைக்கு. இதுவும் நான் சொல்ல நினச்சேன். அப்புறம் சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் தான் ஒரு கேஸில் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் வந்து மதிக்கிறதே கிடையாது. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு செத்து போனால் மட்டும்தான் அந்த ஒரு அப்போ மட்டும் ஏன் அந்த பர்டிகுலர் கேஸை அப்போ மட்டும் கைது பண்ணுறாங்க. அப்போது ஒரு பொண்ணு ஆரம்பத்துலேயே போய் எனக்கு இந்த மாதிரி நடக்குது, எனக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லும் போது அதுக்கான ஒரு மரியாதையே கொடுக்கறதில்ல அந்த கம்ப்ளைண்ட் மேலே. அது ஒரு மதிக்கணும், அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்குன்னா அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. நான் வந்து இந்த ஊடகத்துறைக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு செட் ஆஃப் கும்பல் ட்விட்டரில் வந்து என்னை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறது, நான் என்ன வீடியோ இருந்தாலும் என் வீடியோ எடுத்து போட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறது, உருவ கேலி பண்ணுறது, இவ்வளோ குண்டாக இருக்காங்க, சைஸ்லேருந்து ரொம்ப மோசமாக பேசின ஆட்கள் எல்லாமே இன்னமும் ஆன்லைனில் இருக்காங்க. நான் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதுமே அப்போல்லாம் நான் உடஞ்சி உட்காந்து அழுதுருக்கேன் சைபர் கிரைம் போலீஸ் முன்னாடி. இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு ஆன்லைன் இப்படி தான் இருக்கும், இதுக்கு என்ன போராட்டமாக அதுக்கு முன்னெடுக்கணும், நம்ம உடையிறதுல பிரோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போ என்னோட மனநிலை எனக்கு அப்படி கிடையாது. நான் போய் உட்காந்து அழுதுருக்கேன், என்னை ஏன் இப்படி பேசுகிறாங்க, எனக்கு ஏன் இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க மாட்டீங்க, இது எப்படி குற்றத்துக்குள்ளே வராது, என் உருவத்தை அவ்வளோ கேலி பண்ணுறாங்க, மோசமாக பேசுகிறாங்க,
இதே மாதிரி விபச்சாரி பட்டை கட்டுறாங்க, இப்படியெல்லாம் நான் போய் அழுதுருக்கும் போது அப்படிதான் இருக்கு. இப்போ நான் அந்த மனநிலைமையில நான் வேற ஏதாவது முடிவு எடுத்திருந்தேன்னா அந்த லாஸை யாரும் வந்து ஈடுகட்ட முடியும்? கண்டிப்பா யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா வேணா இவங்க ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா அந்த மாதிரி சில பெண்கள் இறந்து சூசைட் பண்ண பெண்களோட கேஸ்ல மட்டும் இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ எப்படி அது கரெக்ட்? அப்போ ஒரு பெண் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் அழவே முடியாத சுச்சுவேஷன்ல தள்ளிட்டு அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஆக்ஷன் எடுத்து என்ன யூஸ்? ஏன் அந்த பொண்ணு அப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே அதை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கோபம் இருக்கு நிஜமாவே எனக்கு அவங்க மேல. ஸோ இது ரொம்பவே அபாயகரமாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இது வந்து நம்ம சாதாரணமாக ஹேண்டில் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எத்தனை பொண்ணுங்க மென்டலி ஒன்று இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க, மென்டலி ப்ரெஷர் அனுபவிக்கிறாங்க, வீட்டில் வந்து குடும்ப சூழல் வந்து சீர்குலைஞ்சு போகுது, ஆஃபீஸ் ஒர்க்கு போயிடுது, இமேஜ் டேமேஜ் ஆகிடுது. ஒரு ஆஃபீஸில் நம்மளை பற்றி ரொம்ப மோசமாக இவங்க பேசி நம்ம இமேஜை காலி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, நம்மளால இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் ஜேர்னலிசம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஊடகத்துறையே ரொம்ப சின்னது. ஒரு எனக்கு எண்ணி கைவிட்டு என்ன ஒரு 7-8 சேனல் வருமா, அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊடக அதை எடுத்து, அதாவது டெய்லிஸ் அண்ட் மேகசின்ஸ், ப்ரெஸ் எவ்வளோ பிரிண்ட் மீடியா வந்து எவ்வளோ சின்னதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆச்சுன்னா எந்த இடத்துலையுமே நம்மளால போக முடியாது அப்படிங்கிறதுக்கு. அதுவும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. நியூஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள்லாம் பல நாளைக்கு இருந்திருக்கேன். நான் சென்னை ஃப்ளட்ஸ் அப்பெல்லாம் நான் வந்து 7 மணி ஷோ பண்ணியிருக்கேன், 7:30 மணி ஷோ. ரொம்ப கம்மி பெண்கள் தான். அதுவும் எல்லா டைமும் பொண்ணுங்க முன்னாடி வந்து வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியான சூழல் இருக்கும்போது இப்போ பெண்கள் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணி ஈஸியாக ஒழிச்சு கட்ட முடியுது. திரும்பி பார்த்தா நிறைய பெண்கள் அந்த மாதிரி வேலை இழந்து வீட்டில் சும்மா இருக்க அவ்வளோ திறமையானவங்க, அவங்களாம் எடிட்டர் போஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஆட்கள், அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவங்க, அவ்வளோ எழுத்து வந்து அவ்வளோ கைவந்த கலையாக இருக்கக்கூடிய பெண்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது நிஜமா. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் திரும்ப ஃபீல்டுக்கு வரணும், நீங்கள் இப்படி உட்காந்துருக்க கூட. நானே இப்போ அவங்ககிட்ட பேசும்போது யார் வேலை கொடுப்பா சோனியா? நம்ம போனாலே நம்மளை பற்றி பூதாகரமாக இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்க வந்து பிம்பம் தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆண்கள் கூட அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் வருது, ஒரு சர்க்கிள் மூலமா ஏதோ ஒன்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறோம். பெண்கள் அப்படின்னும் போது வட்டமே சின்னது தானே. நம்ம வீட்டு வேலை பார்க்குறோம், ஆஃபீஸ் வேலை பார்க்குறோம், ஒன்றும் பெருசாக எல்லார்ட்டையும் போய் நம்ம வந்து ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு போய் ஒரு பசங்களாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்போ கூட வீட்டுக்கு. பெண்கள் அப்படி இல்லையா, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வந்தோமா, வேலையை பார்த்தோமா, இப்படி தான் நமக்கு ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஒரு ஆஃபீஸில் அந்த சுச்சுவேஷன், ஒரு சூழல் என்விரான்மெண்ட் போயிடுச்சுன்னா இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கே போய் திரும்பவும் அந்த என்விரான்மெண்ட்குள்ளே அடாப்ட் பண்ணுறதுன்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நம்ம எல்லாருமே பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இதன் தொடர்ச்சியாக எய்ட்வாவும் நிறைய அடுத்தடுத்த கட்டங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகிறாங்க. இது போக இப்போ சிபிஎம்ல வந்து ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டியூஸ்டே. கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே எங்கள் சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் நான். ஸோ உங்கள் கொஷின்ஸ் எதாவது இருந்தால் கேட்கலாம். நான் ஒரு ப்ரீஃபாக தான் பேசியிருக்கேன் நான், ஏன்னா எல்லாரோட டைமும் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால. ஸோ அங்கங்கே என்னென்ன பேசணும்னு நினச்சனோ அது எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் இப்போ தான் கமெண்ட் படிக்க போகிறேன். மக்கள் அதிகார புரட்சியிலும் நீங்கள் பேசுகிற எதுவுமே சாத்தியமில்லை, அதுதான் எல்லாருடைய இப்போ கண்டிப்பாக இந்த இதுக்கு நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக என்னென்னா, இதுக்கு போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நம்ம இதை பற்றி பேசினா ஒரு பெரிய வரவேற்பு இருக்காது. அதை பற்றி என்ன இது போய் எப்போ ஃபெமினிசம் பேசுகிறாங்க, எப்போ பொண்ணுங்களாம் பிரச்சனை இருக்கா மாதிரியே இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, யாருக்கு தான் இல்லை பிரச்சனைங்கிற மாதிரி எரிச்சல் படுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் எப்போ பேர் புலம்பிகிட்டே இருக்குமா இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ யாராவது பெண்களை இந்த மாதிரி கேவலமாக பேசினாங்கன்னா நம்ம பசங்களே போய் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட் வந்து இப்போ வந்திருக்குன்னே நான் சொல்லலாம். ஒரு வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் முன்னாடியோ எவனா கிண்டல் பண்ணால் அதுக்கு கீழே போய் இன்னும் சேர்ந்து கிண்டல் பண்ணுற கும்பல் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த 1 இயரில் நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எது சரி தப்பு அப்படின்னு பார்த்து நிறைய விஷயங்களை வந்து பகுத்தறிய ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிறது இல்லை எதையுமே. முன்ன கூட நான் அவங்களை ரொம்ப ப்ளேம் பண்ண ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. ஆன்லைன் தானே, யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பொண்ணை பற்றி யாராவது ஒருத்தர் மோசமாக போட்டால் இதெல்லாம் பேசுறியப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் இருக்க, உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் நீ பேசுவியான்னு இவங்க கேட்குறாங்க.
அந்த கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக கடைசியாக ஒரு பெண் பத்திரிக்கையாளரை பற்றி பேர் இல்லாமல் போட்ட போஸ்ட்டு கீழே போய் கமெண்ட்ஸ் படித்தேன் நான். அதில் எல்லாருமே உன் அம்மாவை திரும்ப எடுத்திருக்காங்க. அது தப்பு, ஆக்சுவலாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல. உன் அம்மா பார்த்தா பெருமைப்படுவாங்களாலாம் கேட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் நியாயமான கேள்வின்னு தான் எனக்கு படுது. நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை பற்றி கேவலமாக எழுதியிருக்கியே, பெண் உறுப்பை பற்றி எழுதியிருக்கியே, இதெல்லாம் எப்படிப்பா அந்த பெண் உறுப்பு இல்லாமல் நீ எப்படி வருவேன்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட் வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸில் நல்லாவே இருக்குன்னே நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக ப்ளீஸ் கம் ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்ட்ரகிள். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, செவ்வாய்க்கிழமை எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம். ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க காரணம் என்ன? அது வந்து இந்த மற்ற சைட்லேருந்து ப்ரெஷர் வருது. அது ஆக்சுவலாக எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக என்னால் சொல்ல முடியல. பட் நான் ட்வீட்ஸாக நான் கண்ணில் பார்க்கும்போது பிஜேபியிலேருந்து ஹெச் ராஜா, காயத்ரி ரகுராம் அண்ட் கேடி ராகவன் போன்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு. என்ன இது, ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை இல்லை, ஆக்சுவலாக நிறைய பெண்களை அவதூறாக எழுதுறாப்புல, அதுவும் ஆபாசமாக எழுதுற, இது கருத்துரிமைன்னு வேற சொல்கிறேன். இது எப்படி கருத்துரிமை ஆச்சுன்னு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்திருச்சு கொஞ்ச நாளாக. ஸோ அவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். பெண் தோழர்கள்லாம் சேர்ந்து நம்ம சீக்கிரமே அவங்களுக்கும் பதில் கொடுப்போம்னு நினைக்கிறேன். நான் இது எப்படி கருத்துரிமை அப்படிங்கிறது கேட்கணும். நான் ட்விட்டர்லையும் நான் நிறைய நாள் சார் இது என்ன கருத்துரிமையா எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கேன். இன்னும் பதில் வரல எனக்கு. நான் அது கேட்டுட்டு சொல்கிறேன். இது கருத்துரிமைன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நம்ம எல்லாரையும் வச்சு அவர் இந்த மாதிரி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு என்ன இவங்களுக்குலாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா திரும்பவும் நம்ம வந்து இதை திட்டினோன்னா பெண்களை இழுத்து திட்டுற மாதிரி எல்லாரும் திட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிடுறாங்க. ஸோ இது அவங்களுக்கு பதில் சொல்கிறது ஆண்களை எப்படி திட்டுறதுன்னே தெரியல. பெண்களை வந்து ஆபாசமாக அவதூறாக பேசுறது, கருத்துரிமையில் சேர்த்து பேசுறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். நரேஷ்குமார், கண்டிப்பாக இது சமூகம் சார்ந்த பிரச்சனையாக தான் பார்க்குறேன். ஒரு ஆன்லைனுக்கு வந்துட்டாலே அடையாளம் இல்லை அப்படின்னாலே நம்ம என்ன வேணால் பேசலாம். அதுவும் பெண்ணை போட்டு வம்பு பண்ணலாம்னு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. கண்டிப்பாக இது எல்லாருடைய ஆட்டிடியூட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைன் வந்துட்டாலே வந்து நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்மளை யார் என்ன கேட்க போகிறாங்க, யாரோட ஃபோட்டோ வேணால் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணோம்னா அதான் செய்கிறான். பல வருஷம் இருக்க ஐடியூஸில் இருக்கவங்களும் அதான் செய்கிறாங்க. எங்கேருந்தாவது ஒரு பொண்ணு ஃபோட்டோ வந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்குது. எங்கேருந்து நமக்கு இந்த தைரியம் வருது? நம்ம கண்டிப்பாக இது சமூகம் சார்ந்த இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி ஏன் வரல? ஏன் எந்த பெண்ணும் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க? பெண்கள் வந்து அப்படி எல்லாருடைய ஃபோட்டோ போட்டு ஆபாசமாக பேசுறதே நான் பார்க்கல. ஆக்சுவலாக நான் அவங்க வேணால் போட்டு வேணால் அழகாக இருக்காங்கன்னு வேணால் பேசுவாங்க. ஒரு மட்டமாக ஒரு கேவலமாக அந்த மாதிரியான ஒரு தொனியில் எந்த பெண்ணும் நான் பேசி ஆண்களோட ஃபோட்டோ இன்னொரு ப்ரொஃபைலில் போய் தேடி கொண்டு வந்து எடுத்து போடுறது, ஒரு ப்ரொஃபைலில் வந்துருச்சுன்னா வந்து உடனடியாக இங்கே வந்து குரூப்பில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி ஆபாசமாக பேசுறது, சைஸ் என்னன்னு பேசுறது, இந்த மாதிரி எந்த பெண்ணும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல நிஜமாவே. கண்டிப்பாக இது நான் சமூகம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறேன். அந்த செக்ஸ் எஜுகேஷன் பற்றின விழிப்புணர்வு வேணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆண் பிள்ளைகளை வளர்க்கறதுல வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். பெண்ணோட அனுமதி இல்லாமல் நீங்கள் தொடக்கூடாது. அவங்க வந்து கூச்சப்படுற மாதிரி பார்க்குறதே தப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். பெண்கள் மீதான அடுத்து காயத்ரியோட கேள்வி. பெண்களின் மீதான கொடுமைகள் பல்வேறு வகையில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. மீண்டும் தொடராமல் இருக்க இணைய வழி குற்றங்கள் குறைக்க என்ன நடவடிக்கை? கண்டிப்பாக இதை ஸ்ட்ராங் எனக்கு 66A இல்லை இல்லை ஏற்றுக்க முடியல. அதுக்கு வந்து ஆன்லைன் விமன் ஹராஸ்மெண்ட்டில் கேஸ் போடுங்க. ஆனால் அதையும் 6 இயர்ஸ்க்குள்ளே போடுறாங்க. ஏன் வந்து சாதாரண ஒரு மினிஸ்டர் ஒரு வாட்டி தப்பு பண்ணவனுக்குலாம் 7 வருஷம் போட்டு உடனடியாக நீங்கள் போடுறீங்களே, இது மட்டும் உங்களால் பண்ண முடியலங்கிற கொஸ்டின் இருக்குது. ஆனால் சைபர் கிரைமுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நமக்கு சட்டமும் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் போலீஸ்குள்ளே போய் இது நான் எந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு போய் நிறுத்துறதுமா, இல்லை சட்டமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களால பண்ண வேறு சட்டம் போட முடியும். பட் இந்த வேக்யூமையும் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சட்டமே இல்லாமல் எப்படி இருக்குது? அதுவும் எல்லாருமே ஆன்லைனில் தான் இப்போ எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு கருத்து பதிவு பண்ணால் ஆன்லைன் தான், ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும்னா ஆன்லைன் தான், ஒரு அறிக்கை கொடுக்கணுன்னாலும் ஆன்லைன் தான். எல்லாமே ஆனதுக்கப்புறமும் இன்னும் அதுவும் இப்போ உலகமே ஆன்லைனில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் இல்லாமல் இருக்கிறது வந்து எப்படின்னே எனக்கு தெரியல. அதுக்கும் கண்டிப்பாக அது கொண்டு வந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக
ஒரு சைபர் கிரைம்க்கு ஸ்ட்ராங்காக சட்டங்கள் வரணும், அதுக்கான தண்டனைகள், அதுவும் விமன் ஹராஸ்மெண்ட்டு ஆன்லைன் மூலமாக நடக்கிறத வந்து அது உடனடியாக எடுக்கணும், எடுத்து அதுக்கு எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போட்டால் கைது பண்ணுற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை. நான் வந்து சும்மாவே வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ளே போடுங்க பழி வாங்கிறதுக்குலாம் யாருமே இங்கே பண்ணவே இல்லை. நிஜமாவே சொல்கிறேன். நிஜமாவே இந்த மாதிரி போஸ்ட் எழுதுறது மூலயமா நிறைய பேரோட லைஃப் போயிருக்கு, நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, மென்டல் ஹெல்த் போயிருக்கு, ஃபிசிக்கல் ஹெல்த் போயிருக்கு. வேலை பார்க்காம மூலையில் முடங்கி உட்காந்துருக்கவங்கள நான் பார்த்துருக்கேன்னும் போது கண்டிப்பாக இதுக்கு சட்டப்படி சொல்யூஷன் வேணும் தான் எதிர்பார்க்குறோம். அப்புறம் சங்கிகள் கூட்டங்கள் அப்படிதான் பேசுவாங்க தோழர். அதற்கு எதிராக கண்டிப்பாக எல்லா தோழர்களும் கண்டிப்பாக பேசியிருக்காங்க. எல்லா சைட்லேருந்தும் அறிக்கைகள் வந்திருக்கு. அது மட்டும்தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு இன்னும் டயர்டாக்காமல் இருக்குன்னு சொல்லலாம். இன்னமும் கொஞ்சம் எனர்ஜி மிச்சம் இருக்குன்னா அது சுற்றி வரக்கூடிய சப்போர்ட்னால மட்டும்தான். அது எதுவுமே இல்லை. நம்ம இப்போ ஒரு விஷயம், இப்போ 6 years 5 years முன்னாடிலாம் நானே வந்து நிறைய பேரை திட்டியெல்லாம் எழுதியிருக்கேன், நீ ரொம்ப மோசமாக எழுதணும், அப்போலாம் பெருசாக யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கே தோணும் யாருக்குமே இது முக்கியமாக படலையா அப்படின்னு. ஆனால் இப்போ சினாரியோ வந்து நிஜமே மாறி இருக்கு. ஒரு விஷயம் நடக்குது, இப்போ கவின் மலர் அவங்க ஃபோட்டோ அன்னைக்கு போட்டதுக்கு வந்து உடனடியாக எல்லாருமே பால் முகவர் சங்கம் கூட இன்னைக்கு வந்து குரல் கொடுக்குது. அது எடுத்துன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னையோட சினாரியோ டோட்டலி கொஞ்சமே நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து கண்டிப்பா எல்லாருமே வெளியில வந்து சொல்லணும். மீட்டுக்கு ஒரு மூமெண்ட் வந்த மாதிரி ஆன்லைன்ல இந்த மாதிரி பெண்களை ஈஸியா கேலி பண்ணி அவங்க இமேஜை காலி பண்ணக்கூடிய நடவடிக்கைகள், அவங்களோட ஃபேமிலியை மோசமா பேசி அவங்க குடும்பத்தை கெடுத்து விடுற வேலைகள், அப்புறம் அந்த ஃபோன் மூலயமா நடக்கக்கூடிய குற்றங்கள், இது எல்லாமே கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும். நம்ம எல்லாருமே இதை பற்றி நிறைய பேச வேண்டிய தப்புன்றது வந்து நம்மளே ஃபர்ஸ்ட் டைமே அவங்க பேசும்போது நம்மளே இங்கே சொல்லிட்டோன்னா அடுத்தடுத்து நடக்காது. ஆனால் அதுக்கப்புறமும் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சட்டத்தோட ஹெல்ப் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ நிறைய பேசலாம் நம்ம. அடுத்தது இந்த சைடு இத்தனை வழக்கறிஞர்கள் இருந்தும் சரியாக முன்னெடுக்கப்படவில்லையா? சரியா, ஆக்சுவலாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த விஷயம் நடக்குது அப்படின்னோடனே வழக்கறிஞர்கள் எல்லாருமே தானாக முன் வந்து இது என்ன லெவலில் இருக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னா அவங்க ஆக்சுவலாக முன்னெடுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னும் எஃப்ஐஆர் காப்பி கூட கொடுக்காம, ஆக்சுவலாக ஒரு எஃப்ஐஆர் போட்டால் எஃப்ஐஆர் காப்பி பாதிக்கப்பட்ட நபருக்கு 48 மணி நேரம் மேக்ஸிமம் 48 மணி நேரத்தில் கொடுக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி கூட கொடுக்காம இருக்குது காவல்துறை. எஃப்ஐஆர் காப்பி இருந்தால் கண்டிப்பாக அடுத்த நடவடிக்கையாக போயிருப்போம். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ டியூஸ்டே வந்து போராட்டம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பேசியாகவும் நாங்கள் கமிஷனர் பார்த்தும் நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம். எஃப்ஐஆர் காப்பி கூட கொடுக்கல, இன்னொன்று நெக்ஸ்ட் டேவாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. 20 நாள் ஆச்சு. எஃப்ஐஆர் காப்பி டிலே பண்ணுறது வந்து எவ்வளோ மோசமான விஷயங்கிறத யோசிங்க. அடுத்து கோர்ட்டு கூட போக முடியாமல் இருக்குது. இப்போ இது ஒரு விஷயம், போலீஸோட ஒத்துழைப்பு இல்லைங்கிறது நான் கண்டிப்பாக இங்கே இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது என்ன, கொரோனா பிரச்சனை இருந்ததுனால எல்லாமே ஜூம் மீட்டிங்கில் நடந்தால் வெளியில் தெரியல. நிறைய ஜூமில் பேசணும், கால்ஸ் பேசணும், நிறைய பேர் எழுதுனாங்க, நிறைய பேர் கண்டன அறிக்கையை விட்டாங்க, எல்லாமே நடந்துச்சு, எதுவுமே நடக்காமல் இல்லை. பட் என்னென்னா ஒரு அமைப்பாவோ இல்லைன்னா வெளியில் பெருசாக மீட்டிங்காவோ ஃபிசிக்கலாக நடக்கலை. எல்லாமே வந்து இணைய வழியில் நடந்ததுனால, எல்லாமே விர்ச்சுவலாக நடந்ததுனால பெருசாக வெளியில் தெரியல. ஆனால் அங்கங்கே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தோம். எல்லாருமே அந்த அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கு விட்டு அடுத்த நாளே வந்து ப்ரெஸ் கிளப்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க உடனடியாக. அதுவும் சொன்ன 1 மணி நேரத்தில் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே போய் கமிஷனரை பார்த்தோம். அதனால் வந்து சப்போர்ட்ன்றது கண்டிப்பாக இருக்குது, இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் அங்கங்கே மிஸ்கோஆர்டினேஷன் இருக்குது. பட் அது சரியாயிடும்னு நினைக்கிறேன். சிபிஎம் எடுக்கிற இந்த ஒரு டியூஸ்டே எடுக்கிறதுல நான் கொஞ்சம் பெருசாகவே நம்புகிறேன். அதுக்கு அடுத்தடுத்து நிறையவே இதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துல இப்படி இருக்கே, அப்போ சின்ன சின்ன விஷயத்துல இது எவ்வளோ பெரிய விஷயம், ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இது, இந்த ஒரு நபரால் எவ்வளோ பெரிய ஒரு லைஃப் போயிருக்கு. ஆனால் இந்த விஷயத்துக்கே இப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களே. அப்போ வந்து சாதாரணமாக ஒரு சாதாரண பெண்ணுக்கு ஒரு நபர் பக்கத்தில் யாரோ ஒரு நபர் பண்ணால் அதையெல்லாம் என்ன லெவலில் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. பாதாடும் வழக்கறிஞர்கள் பொறுத்து ஒருத்தர் ரொம்ப வந்து கம்யூனிஸ்டால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். திட்டி போட்டுட்டே இருக்காரு, இப்படியே புலம்பிட்டே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன்.
சமூகம் சார்ந்த பிரச்சனை பேசியாச்சு. அடுத்தது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கலாம். என்ன டைம் ஆச்சு? ஆயிடுச்சா? தேங்க்ஸ் காயத்ரி, நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி பெண்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க. என்ன நடந்தாலும் நீங்களும் வந்து களத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நம்மளை பார்த்தீங்கன்னா 4 பேர் 4 பொண்ணுங்க வந்து நான் ஏதோ 4 விஷயங்கள் பண்ணால் சரி அப்படின்ற மாதிரி தோணுது. வேறு ஏதாவது சொல்லணுமா? எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ சண்டே நைட் அதுமாதிரி ரொம்ப நேரம் இழுத்துக்க வேண்டாம். நன்றி அருள் தம்பி, தொடர் ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், நல்லா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நேரத்தில் ஒரு விமனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட சேர்ந்து குரல் கொடுக்குற எத்தனை ஆண்கள் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு முன்னாடி அவங்க ஓடி வந்து கமிஷன் ஆஃபீஸில் நின்னதெல்லாம் நடந்தது நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, பொண்ணுங்க பிரச்சனை இது பொண்ணுங்க பிரச்சனை தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்காம இந்த சிபிஎம் பிரச்சனையிலையும் எய்டுவா தான் எடுக்கணுமா? ஏன் பெண்கள் பிரச்சனை பெண்கள் தான் பேசணுமா? ஏன் ஆண்கள் வரக்கூடாது? பொண்ணுங்க பிரச்சனை உடனே மாதர் சங்கம் தான் வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பெண்கள் பிரச்சனைனா ஈக்குவலாக ஆண்களும் வரணும் அப்படிங்கிறத வந்து இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பொண்ணுங்க பிரச்சனை தானே, அதை பார்த்து நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் அடியில் பொண்ணுங்க பிரச்சனை அவங்க பேசிக்கிட்டோம், பெண்ணியம்மா பெண்கள் தான் பேசணும், ஆண்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னால எல்லாருடைய ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்புறம் ரைட்ஸ், எல்லாரோட ரைட்ஸ்க்காகவும் எல்லாருமே பேசணும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். எய்டுவா தோழருங்க எல்லாருக்குமே நன்றி. கொரோனா டைமில் எல்லாருமே பேசிக்காக வாழ்வாதார பிரச்சனையில் அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு தெரியும். அவங்க பெருசாக அதை பற்றிலாம் வெளியில் கூட பெருசாக பேசிக்கல. இந்த நேரத்தில் நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு இந்த விமன் ஜேர்னலிஸ்ட் விஷயத்துக்கு வந்து நின்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளை ஒதுக்கி கொரோனா லாக்டவுன்லையும் அந்த மாதிரி பண்ணது நிஜமாவே ரொம்பவே நெகிழ்ச்சியாக தான் இருக்குது. எனக்கு வந்து இதில் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் மனசில் நினச்சிக்கிறதுன்னா, இனி மற்ற பெண்களுக்கு இவங்க முன்னெடுக்கிற எல்லாத்துலேயும் நான் பங்கு பெறணும் அப்படிங்கிறத நான் மனசில் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் பெருசாக இவ்வளோ நாள் அவங்க யாருக்குமே பெருசாக சப்போர்ட் கொடுக்கல. இனிமேல் கண்டிப்பாக நான் என்னோடய சப்போர்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் நாள் முன்னாடியே எனக்கு அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துருச்சு. நம்ம ஒன்றுமே இவ்வளோ நாள் போய் கவனிக்க கூட இல்லையே என்ன நடக்குதுன்னு. மற்ற பெண்கள் பிரச்சனைனாலும் நம்ம இனிமேல் போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்புணர்வு கொடுத்துருக்கு. அதுக்கு பெரிய காரணம் வந்து எய்டுவா தான். எய்டுவாவில் ஒரு நாளும் அப்டேட்ஸ் பார்க்கும்போது, குரூப்பில் பார்க்கும்போது வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்துச்சு. சரி, ரொம்ப எய்டுவா தோழர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சிபிஎம் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஆன்லைன்லேயும் அதை பற்றி பேசுங்க. விமன் ஹராஸ்மெண்ட்டு விமன் ஜேர்னலிஸ்ட்காக பேசுங்க நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக விமன் ஜேர்னலிஸ்ட்டுக்காவது பேசுங்கன்றது குறைந்தபட்ச கோரிக்கை தான். ஆனால் எல்லா விமனோட ஹராஸ்மெண்ட்டும் பேசியே ஆகணும். யார் எந்த வகையில் மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் சரி, அவதூறாக ஆபாசமாக பேசினாலும் சரி, அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்போம். நிஜமாவே புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய சின்ன பசங்களை வந்து திருத்த பார்ப்போம், புரிஞ்சிக்க வைக்க பார்ப்போம். தெரிஞ்சுமே தப்பு திரும்ப திரும்ப தெரிஞ்சுமே தப்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணுங்கிறது தான் ஒரே கோரிக்கை. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. அடுத்த வாரம் முழுக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்றது, சந்தோஷமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். சதீஷ்குமார் மெயில் ஐடியா sonia.arunkumar@yahoo.com. அப்படி இல்லைன்னா சோனியா அருண்குமார் எஃபி இருக்குது, எந்த எஃபி பேஜ், அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்விட்டர்லேயும் நான் இருப்பேன், ராஜகுமாரின்னு ஒரு ஐடி இருக்கும், அதில் நீங்கள் பேசலாம். ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட வந்து சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாருக்குமே நன்றி. லைவில் ஒரு 90 மெம்பர்ஸ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், 90 to 100. ரொம்ப தேங்க்ஸ். சண்டே அதுமா ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேட்டிருக்கீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நான் அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஆண் தோழர்களுக்கு தனியாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெண்கள் பிரச்சனையாகவே விட்டுறாமல் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் வேணும். உங்கள் பிரச்சனைக்கு பெண்களும் கண்டிப்பாக நிற்போம். எல்லாருமே எல்லாத்தையுமே ஈக்குவலாகவே பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.
பாய். தேங்க்யூ காயு.